என் கையில நல்லா சூடா இருக்கிற ஒரு டீ ஒண்ணு இருக்கு. இதோட டெம்பரேச்சர் 70 டிகிரினாச்சும் இருக்கும். இதுக்கு கீழ இப்ப ஃப்ரெஷ்ஷா டேப்ல புடிச்ச மெட்ரோ வாட்டர் இருக்கு. இந்த தண்ணியோட டெம்பரேச்சர் ஒரு 20லேருந்து 22 டிகிரி இருக்கும். இப்ப இது 2த்துல எதுக்கு ஹீட் எனர்ஜி அதிகமா இருக்கும்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் டீய சொல்ல மாட்டேன். மெட்ரோ வாட்டர் தண்ணிக்கு தான் ஹீட் எனர்ஜி அதிகம்னு சொல்லுவேன். அது ஏன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மள சுத்தி இருக்க எல்லா பொருளுமே ஆட்டமால உருவாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆட்டம் வைப்ரேட் ஆகும்போது நம்ம அதை தொட்டோம்னா அதை நம்ம ஹீட்னு ஃபீல் பண்றோம். சோ நம்ம சொல்ற ஹீட்ன்ற ஒரு விஷயம் ஆக்சுவலா ஒரு ஆட்டமோட வைப்ரேஷன் தான் நம்ம சொல்றோம். சோ இப்போ இந்த இடத்துல அந்த டீல இருக்க ஆட்டமும் வைப்ரேட் ஆகுது, அந்த மெட்ரோ வாட்டர்ல இருக்க ஆட்டம்ஸும் வைப்ரேட் ஆகிட்டா இருக்கு. சொல்லப்போனா டீல இருக்க ஆட்டம் வந்து மெட்ரோ வாட்டரை விட 10 மடங்கு அதிகமா வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அதுல அதிக டெம்பரேச்சர் இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் மெட்ரோ வாட்டர்ல ஏன் அதிக வைப்ரேஷன் இருக்குன்னு நான் சொல்றேன்னா, மெட்ரோ வாட்டர்ல டீயை விட 1000 மடங்கு அதிகமான ஆட்டம்ஸ் இருக்கு. சோ மெட்ரோ வாட்டர்ல ஆட்டம்ஸ் வந்து கம்மியா தான் வைப்ரேட் ஆயிட்டு இருந்தாலுமே கூட அதுல அதிகமான அளவான ஆட்டம்ஸ் இருக்கனால டோட்டல் வைப்ரேஷன் மெட்ரோ வாட்டர்ல அதிகம். பட் நீங்க எதுல ஆவரேஜான அதிக வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டீல தான். சோ நீங்க ஆவரேஜ் எனர்ஜி எடுக்கும் போது டீல தான் எனர்ஜி அதிகமா இருக்கும். ஆனா டோட்டல் எனர்ஜி எடுக்கும் போது மெட்ரோ வாட்டர்ல அதிகமா இருக்கும். சோ ஹீட் எனர்ஜி அப்படின்றது வந்து டோட்டல் எனர்ஜியை மெஷர் பண்றது, அண்ட் டெம்பரேச்சர்ன்றது ஆவரேஜ் எனர்ஜியை மெஷர் பண்றது. சோ இதுதான் ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் இருக்க வித்தியாசம். சோ இது போல நிறைய வீடியோஸ்க்கு இஎன்எஸ் சேனலை மறக்காம ஃபாலோ